ஆண்டவரே அனைவரின் நீதிபதி. சங்கீதம் 93. ஆண்டவரே, நீர் பழிவாங்கும் இறைவன். பழிவாங்கும் இறைவனே, உம் ஆட்சி விளங்கச் செய்யும். உலகின் நீதிபதியே, எழுந்தருளும். செருக்குற்றோர்களுக்கு உரிய தண்டனையை விதித்திடுவீர். ஆண்டவரே, தீயோர் எதுவரையில் பெருமிதம் கொள்வர்? கொடியவர் எதுவரையில் செருக்கி திரிவர்? எதுவரையில் அவர்கள் ஆணவத்துடன் பேசி வாயாடுவர்? அக்கிரமம் செய்வோர் எதுவரையில் பெருமை அடித்துக் கொள்வர்? ஆண்டவரே, உம் மக்களை அவர்கள் நசுக்குகின்றனர். உம் உரிமை பொருளான அவர்களை ஒடுக்குகின்றனர். விதவையையும் வழிபோக்கனையும் கொல்லுகின்றனர். திக்கற்றவர்களை சாகடிக்கின்றனர். ஆண்டவர் இதை பார்ப்பதில்லை, யாக்கோபின் இறைவன் இதை கவனிப்பதில்லை என்று சொல்லிக் கொள்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாயிருப்பவர்களே, இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அறிவீனர்களே, உங்களுக்கு என்று ஞானம் பிறக்கும்? செவியை கொடுத்தவர் கேளாமல் இருப்பாரோ? கண்ணை உருவாக்கினவர் பாராமல் இருப்பாரோ? எல்லா நாட்டினருக்கும் அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? மக்களுக்கு அறிவு தருபவர் வாழாவிருப்பாரோ? மனிதரின் எண்ணங்களை ஆண்டவர் அறிவார். அவை வீண் எண்ணங்கள் என்று அவருக்கு தெரியும். ஆண்டவரே, உம்மால் அறிவு புகட்ட பெறுபவன் பேறு பெற்றவன். உமது சட்டத்தை கொண்டு நீர் யாருக்கு கற்பிக்கின்றீரோ அவன் பேறு பெற்றவன். அப்போது அவன் துன்ப நாளிலும் உம்மிடமிருந்து இளைப்பாற்றி அடைவான். தீயவனுக்கோ இறுதியாய் குழி வெட்டப்படும். ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிப்பதில்லை, தம் உரிமை பொருளானவர்களை கைவிடுவதில்லை. நீதிமான்கள் நீதி தீர்ப்பையே பெறுவர். நேரிய மனத்தோர் யாவரும் அதையே பின்பற்றுவர். எனக்கு தீமை செய்வோரை எதிர்ப்பது யார்? என் சார்பாக எழுந்து பேசுவது யார்? தீமை செய்வோரை எதிர்த்து என் சார்பாக பேசுவது யார்? ஆண்டவர் எனக்கு துணை செய்திராவிடில் விரைவாகவே என் ஆன்மா கீழுலகம் சென்றிருக்கும். இதோ என் நடை தள்ளாடுகிறது என்று நான் நினைக்கையில், ஆண்டவரே, உம் அருள் என்னை தாங்குகிறது. என் இதயத்தில் கவலைகள் மிகும் வேளையில் உமது ஆறுதல் என் ஆன்மாவை இன்பத்தில் ஆழ்த்துகிறது. அநீத தீர்ப்பளிப்பவர்கள் உம்மோடு தொடர்பு கொள்வரோ? சட்டம் என்ற பெயரால் தொல்லை கொடுப்பவரோடு உமக்கு ஏது தொடர்பு? நீதிமான்களின் உயிருக்கு அவர்கள் உலை வைக்கின்றனர், மாசற்றவனின் இரத்தத்தை சிந்துகின்றனர். ஆனால் ஆண்டவர் எனக்கு அசையாத அரண், என் இறைவன் எனக்கு அடைக்கல பாறை. அவர்கள் செய்த தீமை அவர்கள் மேலேயே விழச் செய்வார். அவர்களுடைய வஞ்சகத்தின் பொருட்டு அவர்களையே அழித்து விடுவார். ஆண்டவராகிய நம் இறைவன் அவர்களை ஒழித்து விடுவார். ஆமென்.